திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை சேர்ந்த தலைமை காவலர் டி அனில்குமார். இப்போது மேக்கப் இல்லாமலே நான் எம்ஜிஆர் மாதிரி எடுக்கிறேன். டிஎம் சௌந்தரராஜன் குரலில் பாடுறேன். எம்ஜிஆர் குரலும் நிஜமான குரல், பழைய குரல் பேசுகிறேன். குண்டு அடிப்பட்டது, சாகிறதுக்கு முன்னாடி எல்லா குரலும் பேசுகிறேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு பழகம் தான். எம்ஜிஆர் பார்த்தேன். நான் 1964 பார்த்தேன். புரட்சித் தலைவர்கள். நான் அப்போ டியூட்டியில் இருந்தேன், ஏடாக இருந்தேன். அப்போது டியூட்டி போயிருந்தாங்க, பாதுகாப்பாக நின்றுந்தேன். ராஜாஜி மண்டபத்தில் பதவியேற்றார், அண்ணா சிலை மேலே போடுறாரு. அந்த குரலில் பேச பாருங்க. பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். அங்கே ராஜாஜி மண்டபத்திலே நடைபெற்றது அவருடைய தீர்ப்பு. ஆனால் நான் பொறுப்பேற்று இங்கே மேலைக்கு வந்திருப்பது உங்கள் தீர்ப்பாக காத்து கொண்டிருக்கின்றேன். அதாவது தமிழ்நாட்டின் விமர்சையாக சட்டத்தின் சுபாவம், லட்சியத்தின் சுபாவம் உங்களின் தீர்ப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பை கொண்டு உண்மையுடனும் நேர்மையுடனும் உழைப்போமனை கூறி வாழ்க அண்ணா வென்றேன். நன்றி, வணக்கம். இது குண்டடிப்பட்டது. நாடோடுமுள்ள எம்என்ராஜ்கிட்ட பேசுவார். அது பேசணும் பாருங்க. சகோரி, உன் கணவன் நான் இல்லை, நானும் மாறவில்லை. யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? என்ன இவன் பழைக்கதை? ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உங்கள் மனம் குழுவும். மக்கள் அழுக நீர் ஆனந்த பெருகும். சண்டை வேண்டாம், உறவு வேண்டும், வா வேண்டும். மக்கள் அவர்கள் அவனை அடிக்கச் சொல்வார்கள். தளபதி அணைக்கத்துக்கு மனசாட்சி. பாருங்கள், பழைய குரல். குண்டடிப்பட்டும் பேசினேன், பழைய குரலும் பேசினேன். மூணாவது குரல் அது புரியாது யாருக்கும். ஏன்னா லக்வான்சி பேசுனதுனால அது ஒன்றும் புரியாது. அந்த குரலும் பேசுகிறேன் நான். அப்போது டியூட்டியில் இருந்தேன் நான். அது முடியாது, அந்த அவருடைய குரல் நான் கேட்டேன் நான். ஆகவே எம்ஜிஆர் மாதிரி எடுக்கணும், டிஎம் சௌந்தரராஜன் குரலில் பாடணும், எம்ஜிஆர் மாதிரியும் குரலில் பேசணும். புரியுதா? அப்படி எம்ஜிஆர் மாதிரி அதெல்லாம் வர முடியாது. அது தெரிஞ்சுங்க எல்லாம். எம்ஜிஆர் மாதிரிலாம் இன்னும் பொறுப்பு கிடையாது உலகத்தில். சரிதா? எம்ஜிஆர் மாதிரி பொறுப்பு கிடையாது. அவர் 1000ல் ஒருவன் படம் தவறாக எடுத்துட்டாங்க. உலகத்தில் ஒருவன் அவர், உலகத்தில் ஒருவர். அந்த மாதிரி கட்டான உடம்பு, நல்ல கலரு, முகவெட்டு, இதெல்லாம் எம்ஜிஆர் தான். 1964 நான் பார்த்தேன், சின்ன வயசில். என்னுடைய சின்ன வயசில் பார்த்தேன் நான். அவர் மாதிரி ஒரு பொறுப்பு இனிமேல் பிறக்க முடியாது. அவ்வளோ அழகு. 1972 வேலூர் பஸ் ஸ்டாண்டு திறக்கிறாங்க. 7 மணிக்கு வர வேண்டியவர் வெடிகாலம் 5 மணிக்கு வந்தார். அவ்வளோ ஜனம், வழியெல்லாம் ஜனங்க மாலை இட்டு அவரை வரவேற்கிறாங்க. ஐயோப்பா, அந்த மாதிரி ஒரு காலம் இனிமேல் வராது. அப்போ தான் நான் படிச்சுன்னு இருந்தேன். நான் எஸ்எல்சி படிச்சுன்னுக்கிறேன் டான் பாஸ்கர் ஸ்கூலில், காட்பாடியில். அந்த மாதிரி ஒரு காலம் வராதுங்க. இனிமேல் யாரும் போடக்கூடாது. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்கள் நல்லாயிருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. டிஎம்எஸ் என்ன குரலுக்கு வித்தியாசம் தான் பாரு. எல்லா குரலுமே சாதாரணமாக எம்ஜிஆருடைய மாதிரி எடுத்துக்கிறேன் பாரு. மேக்கப் இல்லாமலே. சரிங்களா? கடமை அது கடமை, கடமை அது கடமை. 3 எழுத்தில் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எம்ஜிஆர் மாதிரி இருக்குது இல்லை, எம்ஜிஆர் மாதிரி பேசுகிறேன், டிஎம் சௌந்தரராஜன் குரலில் பாடுறேன், இதெல்லாம் மாமையும் உலகத்தில். சும்மா மேக்கப் என்னது தோப்பாமடி போடணும், கூலிங் போடணும் அப்படி ஆனிட்டாக்கா எம்ஜிஆர் ஆகிடுமா? ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆனாக்கா நான் நிஜமாக பேசுகிறேன், எம்ஜிஆருடைய குரல் அப்படியே பேசுகிறேன். டிஎம்எஸ் வாய்ஸ் நேராக பாடுறேன் பாருங்க. நான் நம்ம மைக் கூட கிடையாது, சாதாரணமாக அப்படி பாடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணாங்க 8489576716 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.